அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க இறைவனை வேண்டுவோம். நல்லதே நடக்க வேண்டும், நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அனுதினம் ஸ்டோரி போட்டு கொண்டிருக்கின்றோம். நேற்று என்னுடைய குருநாதரை பார்த்து வரும்போதே எனக்கு கருட தரிசனம், கிட்டத்தட்ட 13 கருட தரிசனம். ஏனென்றால் உடன் பயணித்தவர் டூ வீலரிலே வாகனத்திலே அடியார் பயணித்தார். அந்த அன்பர் பயணித்த போது அவருடன் வரும்போதே எங்களுக்கு 10 கருட தரிசனம். யாம் குருநாதரை சந்திக்க காரிலே பயணம் செய்தபோது அதிலே ஒரு 3 கருட தரிசனம். ஆக மொத்தம் நேற்றைய கருட தரிசனம் 13. இறைவன் ஆசியோடு இந்த உலக நாடுகள் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டுதான் அனுதினமும் இறைவன் எங்களை ஸ்டோரி போட சொல்கிறார். ஆகையாலே எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இது ஒரு தவறான எண்ணமோ என்று நினைக்க வேண்டாம். ஆகையாலே இறைவன் இந்த நேரம், நீ எல்லோரும் பெண் என்றே சொல்கிறார்கள், இருந்தாலும் நீ இந்த தலப்பாயை எடுத்துவிட்டு இன்று ஸ்டோரி போட வேண்டும் என்று மீண்டும் எங்களை உணர்த்தினார். எதற்கு சொல்லினோம் என்றால், இதை யாரும் ஒரு தவறாக எடுத்துக்கொள்ளாமல், ஐ ஆம் த மணிகண்ட பிரபு 611 த கிரேட் ஆஃப் இந்தியா என்று சொல்லி அனைவரும் என்னை பதிவு செய்து வருகிறார்கள். அதனாலே அந்த முகநூலுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் யூடியூப் நிறுவனத்துக்கும் மற்றும் எண்ணற்ற எக்ஸ் தளம் இன்னும் எண்ணற்ற அனைவருக்குமே எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பாக தமிழன் என்ற முறையிலே கிராமத்தில் இருந்து கொண்டு எப்படி பசுமையாக இறைவன் இந்த நேரமும் சொன்னார், பசுமையாக நீ வாழைமரம் காட்பாய். ஆனால் இன்று இந்த காஞ்ச ஒரு வாடிப்போன அந்த வாழைமட்டை போல் இந்த நாட்டிலே அந்த போர்னாலே அந்த அப்பாவி பிஞ்சு குழந்தைகள்லாம் பசியிலே இருக்கும் எண்ணற்றவர்கள் ஆங்காங்கே பதறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த இறைவன் உணர்த்தியுள்ளார். எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும், நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தாய்மண்ணே வணக்கம். ஓம் நந்தி சித்தர், திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பது சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் இனி நாளுக்கு வாழ்த்துக்கள்.